மத்திய அரசின் கட்டாய கல்விச் சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25% இலவச ஒதுக்கீட்டை பெற விண்ணப்பிக்க சாமானிய மக்கள் சிரமம் அடைவதால் தமிழக அரசின் சேவை மையங்களில் இந்த விண்ணப்பங்களை பெற வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. மத்திய அரசின் கட்டாய கல்வி சட்டம் 2009 கீழ் பொருளாதாரத்தில் நலிந்த பின்தங்கிய வகுப்பினருக்கு தனியார் பள்ளிகளில் 25% இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. இப்பள்ளிகளில் விண்ணப்பிக்க சாமானிய குடும்பத்தைச் சேர்ந்த பெற்றோர்கள் தனியார் கம்ப்யூட்டர் மையங்களில் விண்ணப்பிக்க முடியாமல் தவித்து வருகிறார்கள். இதனால் தமிழக அரசின் சேவை மையங்களில் வழங்கப்படும் பிற அரசு சேவைகளைப் போல இந்த திட்ட விண்ணப்பத்தையும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. அரசு சேவை மையங்களில் நீங்கள் இந்த கட்டாய கல்வி சட்டத்தை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி நாங்கள் பதிவு போட்டோம். தமிழ்நாட்டிற்குள்ளே பாதி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகங்கள் இருந்து நாங்கள் சேவை மையங்களில் அப்படி ஒரு திட்டமே இல்லை, நாங்கள் கொண்டு வரல, நீங்கள் பொய்யான இது சொல்கிறீங்கிறாங்க. ஐயா, நாங்கள் கடந்த ஆண்டு பத்திரிகையில் நாங்கள் விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் அரசு சேவை மையங்களில் இந்த விண்ணப்பங்கள் கொடுப்பதன் மூலியமாக ஏழை எளிய மக்கள் பயனுள்ளதாக வருது, அரசுக்கு ஒரு வகையில் வருமானம் வரும். தனியார் பள்ளிகளை இந்த சட்டம் குறித்து விளக்கம் கேட்க அணுகினாலோ விண்ணப்பம் தொடர்பாக அணுகினாலோ உரிய பதில் தர மறுப்பதோடு அலைக்கழிக்க வைப்பதாக கூறும் பெற்றோர் அரசு சேவை மையத்தில் விண்ணப்பிக்கும் சேவை கிடைத்தால் தங்களுக்கு வசதியாக இருக்கும் என்பதோடு அரசுக்கும் வருவாய் கிடைக்கும் என்கின்றனர். சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு ப்ராப்பராக அந்த அமௌண்ட் தர்றதில்லை. நீங்கள் முதல்ல ஃபீஸ் கட்டணும். அந்த ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ திருப்பி தருதோ அப்போ உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி இந்த ஸ்கூல் சொல்லுது. அந்த ஃபீஸ் கட்டி நாங்கள் குழந்தைகளை சேர்த்துற அளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் நாங்கள் இந்த ஆர்டி எஜுகேஷனை தேடி நாங்கள் வர வேண்டிய சூழ்நிலையே இல்லை. ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் மே 18ஆம் தேதி வரை இந்த கல்வியாண்டில் ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க கால அவகாசம் இருப்பதால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சேவை மையத்தில் இந்த விண்ணப்ப சேவையை இணைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கும் சமூக அமைப்புகள் இது தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறார்கள். இது தொடர்பாக மெட்ரிக் பள்ளி நிர்வாக இயக்குநர் கண்ணப்பனிடம் கேட்டபோது சேவை மையங்களில் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் விண்ணப்பிக்கலாம் என்றார். ஆயினும் கோவையில் சேவை மையங்களில் இந்த சேவை கிடைக்கவில்லை என்று கூறுகிறார்கள் பெற்றோர். புதிய தலைமுறைக்காக கோவையில் இருந்து செய்தியாளர் சுரேஷ்குமார்.